கதை கேட்குறதுங்கிறது ஒரு இனிமையான அனுபவம். அந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? நான் உங்கள் ஏபி. இது உங்கள் கதை கேளு வித் ஏபி. நரி ஒன்று தாகத்தால் தவிச்சிட்டு இருந்தது. எங்கே பார்த்தாலும் தண்ணி அதுக்கு கிடைக்கல. என்ன செய்யறது, தண்ணியை தேடி அலைஞ்சிச்சு. தூரத்தில் கிணறு ஒன்று இருக்கிறத பார்த்து கிணத்துக்கு பக்கத்தில் போச்சு. கிணத்துல கயத்தோட ஒரு முனையில வாளி ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த நரி வாளியில தாவி ஏறி உட்காந்துச்சு. உடனே வாளி விருன்னு கிணத்துக்குள்ள போயிடுச்சு. வயிறு நிறைய தண்ணியை குடிச்சுது. தாகம் குறைஞ்ச உடனே மேலே பார்த்தது. எப்படி வெளில வருது அப்படின்னு தந்திரமா யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே யாராவது கயிறு இழுத்தாதான் மேலே வர முடியும். என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரம் ஆக ஆக அதுக்கு பயமே வந்துருச்சு. அந்த நேரம்னு பார்த்து கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு ஓநாய் வந்துச்சு. கிணத்துல உள்ள எட்டி பார்த்துச்சு. அங்கே நரி இருப்பதை பார்த்துட்டு, அழடா நரி ஐயா, உள்ள என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் இப்போ சொர்க்கத்தில் இருக்கேன். என்ன அருமையான இடம் தெரியுமா? இங்கே மீன், கோழி, ஆடெல்லாம் தராங்க அப்படின்னு தந்திரமா பேசிச்சு நரி. ஓநாய் கொஞ்சம் கூட யோசிக்காம கயிறோட மறுமுனையை பிடிச்சிக்கிட்டு சருன்னு கிணத்துக்குள்ள இறங்குச்சு. கயிறோட மறுமுனை சரசரன்னு இறங்கவும் கயிறு இருந்த வாளி மேலே வந்துச்சு. நரி மேலே வரும்போது பாதி வழியில் ஓநாயை பார்த்தது. நான் இப்போது சொர்க்கத்துக்கும் மேலான இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மேலே வந்துருச்சு. மேலே வந்தோடனே கிணத்தோட சுவத்துல தாவி குதிச்சு தப்பிச்சு ஓடிடுச்சு. பாவம் ஓநாய் உள்ள மாட்டிக்கிச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு செயலை ஒருத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம உடனே செஞ்சிடக்கூடாது கண்மூடித்தனமா. அதை செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு செய்யணும். இந்த கதை முடிஞ்சாலும் உங்களோட அன்பும் ஆதரவும் தான் எங்களை தொடர்ந்து பயணிக்க ஊக்கமளிக்குது. அடுத்த கதையில் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்த்துக்கள்.